ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் எதிர்கால ஊதிய குழு சலுகைகள் இனி வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு செய்தி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த தகவலில் மத்திய அரசு நிதி சட்டம் 2025 மூலம் இந்த பலன்களை நிறுத்திவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தி உண்மையா? PIB ஃபேக்ட் செக் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ விளக்கத்தின்படி இத்தகவல் முற்றிலும் பொய்யானது. பரவும் செய்தி தவறு அரசு தள்ளுபடி செய்யவில்லை. அதாவது பரப்பப்படும் தகவல் போலி என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் பே கமிஷன் சலுகைகள் ரத்து செய்யப்படவில்லை. நிதி சட்டம் 2025 இப்படிப்பட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று PIB உறுதிப்படுத்தியுள்ளது. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு சமீபத்தில் CCS பென்ஷன் ரூல்ஸ் 2021 உள்ள விதி 37 ஒரு திருத்தத்தை மட்டுமே செய்துள்ளது. இந்த திருத்தம் அகவிலைப்படி உயர்வு அல்லது ஊதிய குழு சலுகைகளுடன் தொடர்புடையது அல்ல. இந்த திருத்தம் அரசு ஊழியராக இருந்து பின்னர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிய அனுப்பப்பட்டவர்களை மட்டுமே குறிக்கிறது. ஒரு ஊழியர் PSUவில் பணியில் சேர்ந்து பின்னர் அங்கே தவறான நடத்தைக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் அரசு பணியில் இருந்த காலத்திற்கான ஓய்வூதிய சலுகைகளை இழக்க நேரிடும். இத்தரப்பு திருத்தம் 9/1/2023 அன்று இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பிட வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிந்த பிறகு தவறு செய்து நீக்கப்படும் ஊழியர்கள் மட்டுமே இந்த திருத்தத்தால் பாதிக்கப்படுவார்கள். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுவாக பணியாற்றியவர்கள், அகவிலைப்படி உயர்வு, எதிர்கால பே கமிஷன் சலுகைகள் இவை அனைத்தும் வழக்கமானபடி தொடரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.